அத்தனாவூர் பகுதியில் உள்ள பழங்குடியின மாணவர்களின் தங்கும் விடுதி முறையான பராமரிப்பு இன்றி காணப்படுவதால் விடுதி அறையில் மழைநீர் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அத்னாவூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் உள்ள விடுதியில் முறையான பராமரிப்பு இல்லாததால் மழை காலங்களில் விடுதியில் மழை தேங்கி மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இந்த விடுதியில் தங்கும் அறை குறைவாகவே உள்ளதாகவும் உரிய பாதுகாப்பு வசதி இல்லை எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் விடுதியை சீரமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நம்மளுக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குதுங்க. அன்றைக்கி 10வது வகுப்பு வெள்ளமும் இருந்தது, இன்றைக்கி 12வது வகுப்பு +2 வெள்ளமும் வந்துச்சு. அந்த ஹாஸ்டலுக்கு வார்டன் 5 வருஷமாக கிடையாது. பசங்கள்லாம் பெரிய பசங்க, பக்கத்துலேயே செக் டேம் உள்ளது. இப்போ ஒரு வார்டன் ஒரு இடத்துல கிடையாது, இன்சார்ஜ் வார்டன் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ஒரு 5 வருஷமாக ஹாஸ்டல் பழுது அடைஞ்சு இருக்குது, எல்லாம் இடிஞ்சு விடுற ஸ்டேஜில் இருக்குது. புது ஹாஸ்டல் வேணும், ஒரு 100 பசங்க படிக்க வேண்டிய ஹாஸ்டல் வேணும்னு இங்கே மலைக்காரெல்லாம் மொத்த பேரும் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது மனு கொடுக்குறதோட சரி, அதுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. அது வெள்ளை அடிக்கிறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, பாலிஷ் போட்டு அதோட போயிடுறாங்க. பசங்கள்லாம் ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாகிறாங்க. இதை உடனடியாக அரசாங்கம் இதை முன்னின்று அதை எடுத்து நடத்தி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.